வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு 6 போலீசாரே போதும் என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மஹிந்தவுக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பை ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கம் மிகையாக குறைந்துள்ளது. இதற்கு மஹிந்தவின் பொதுஜன பெரமுனவினர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். இவ்வாறானதொரு பின்னணியிலேயே மஹிந்தவின் பாதுகாப்புக்கு தற்போதுள்ள போலீஸ் படையணியே தேவையில்லை என்றும் 6 போலீசார் போதும் என்றும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழீழ விடுதலை புலிகளை முற்றாக அழைத்து விட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரது பதவி காலத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அவ்வாறான நிலையில் புலிகளால் அவரது உயிருக்கு ஆபத்து இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மஹிந்தவுக்கு அவரது மிதமுள்ள நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றதா என்பது குறித்து தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் தற்போதைய நிலையில் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு நன்கு பயிற்றப்பட்ட 6 போலீசாரே போதும் என்றார். சுண்ணக்கில் ஏற்றி வந்த பாரவூர்தி விடயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் செயல்பட்டது பரவாயில்லை அல்லது நல்லது. கல் அகழ்வு விடயத்தில் அதிகாரிகளின் அசமந்து போக்கு காணப்படுவதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சரசாலை பகுதியில் கல் அகழ்ந்த பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஒரு லொரியில் சுண்ணக்கல் ஏற்றி சென்றபோது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வழிமறைத்து அந்த லொரியை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். இந்த விடயமானது கடந்த சில தினங்களாக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டது. இந்த நிலையில் நீங்கள் செய்தது தவறு, குற்றச்செயல்கள் இடம்பெறும் போது அவற்றினை போலீசாருக்கு தெரியப்படுத்தி அவர்கள் மூலமாக வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நான் இளங்குமரனுக்கு அறிவுறுத்தினேன். ஆனால் தற்போது பார்க்கும் பொழுது இளங்குமரன் செய்தது பரவாயில்லை அல்லது நல்லது என்று தோன்றுகின்றது. இளங்குமரனின் இந்த வேலையால் அனைவரும் கலக்கம் அடைந்திருப்பதை அவதானிக்க முடிகின்றது. விட்டு விட்டு பூதம் கிளம்பியது போல இன்று பல பிரச்சனைகள் வெளிவருகின்றன. சரசாலை பகுதியில் சட்ட ரீதியான வேலைகள், சட்ட ரீதியற்ற வேலைகள் இடம்பெறுகின்றன. தனியார் காணிகளில் அகழ்வுகள் இடம்பெறுகின்றன. அதற்கு அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கு அருகாமையில் அரசு காணிகள் உள்ளன. அதில் அனுமதி பெறப்படாமல் பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இவற்றையெல்லாம் பார்க்கும் வேளையில் சட்டவிரோதமான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது என்பதை யூகித்துக் கொள்ள முடிகின்றது. இந்த விடயத்தில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இந்த தொழிலை புரிகின்ற வியாபாரிகளோ தொழில் புரிகின்ற ஊழியர்களோ அல்ல. மாவட்ட செயலர், பிரதேச செயலர், கிராம அலுவலர்கள், புவிசரிதவியல் திணைக்கள அதிகாரிகள் ஆகியோரே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். அரசு அதிகாரிகள் சரியாக செயல்படவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைக்கின்றேன். அத்துடன் இது குறித்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கவும் விளைகின்றேன். சரசாலையில் உள்ள சுண்ணக்கல்லுக்கும் இளங்குமரன் எம்பி மறித்த லொரியில் இருந்த சுண்ணக்கல்லுக்கும் இடையே வித்தியாசம் இருக்கின்றது. அப்படியாயின் யாழ்ப்பாணம் மாவட்டம் முழுவதும் இந்த திருட்டு தொழில் இடம்பெறுகின்றதா என்று கேள்வி எழுகின்றது. ஒரு சிலர் வந்து இவ்வாறான நடவடிக்கைகள் எடுப்பதால் தொழில் இல்லாமல் போகின்றது, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது, மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். ஆனால் இவ்வாறான அகழ்வுகள் மூலமாக ஏற்படுகின்ற அனர்த்தங்களுக்கு பல பரம்பரைகள் பலியாகும் என்ற விடயத்தை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு சில வியாபாரிகளின் பணப்பசியை போக்கும் தேவைக்காக இந்த செயற்பாடுகள் இடம்பெறுமாக இருந்தால் எமது அரசாங்கத்தில் இது தடுத்து நிறுத்தப்படும். யாழ்ப்பாண மக்கள் பயப்பட தேவையில்லை. மக்கள் அச்சமின்றி செயல்படவும் சட்டம் ஒழுங்கை நிறைவேற்றவும் போலீசார் தயாராக இருக்கின்றார்கள் என யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். யாழ் நகரில் புத்தாண்டுக்கு முன்னிரவு இளைஞர் ஒருவர் மீது நடாத்தப்பட்டு கொலைவெறி தாக்குதல் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டு அவர், கடந்த வாரத்தில் யாழ் நகரில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் 4 கைது செய்து நீதிமன்ற முற்படுத்தி இருக்கின்றோம். 2 சம்பவங்களையும் குறைத்து புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். மேலதிக சாட்சிகளை எடுத்து மிகுதியான சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டுள்ளோம். இதற்குரிய ஆலோசனைகள் என்னால் உயர் அதிகாரிகளுக்கும் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் பொறுப்பு அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களை பிடித்து குற்றவியல் சட்டக்கோவையின் கீழ் வழக்கு தாக்கல் செய்து வருகின்றோம். இனிவரும் காலங்களில் குறித்த நபர்கள் அவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதற்காக கட்டுக்கோப்பான சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆணையை பெற்று வருகின்றோம். இந்த நபர்கள் எதிர்வரும் காலங்களில் தொடர்ந்து குறித்த குற்றச் செயல்களில் ஈடுபட்டால் அதிக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றார்.
செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய 12 ஜனாதிபதி வேட்பாளர்களில் மீதமுள்ள 5 பேர் மீது அடுத்த வாரம் வழக்கு தொடரப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி தற்பொழுது 7 ஜனாதிபதி வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழு அதிகாரி ஒருவர் கூறுகையில், செலவு அறிக்கை சமர்ப்பிப்பு முடிந்து அன்றே தபால் மூலம் அறிக்கை அனுப்பப்பட்டதால் ஒரு வேட்பாளர் மீது வழக்கு தொடரப்படாது. மேலும் செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர் மீது வழக்கு தொடரப்பட்டால் அந்த வேட்பாளர் மாகாண அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்பாளராக நிற்க முடியாது என தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் கடந்த சில நாட்களாகவே கடுமையான பனிமூட்டம் நிலவுகின்றதன் காரணமாக விமான சேவைகள் மற்றும் ரயில் சேவைகள் பாதிக்கப்படுகின்றன. இதனால் விமான பயணிகள் மற்றும் ரயில் பயணிகள் கடந்த சில நாட்களாகவே கடும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள். அடர்ந்து பனிமூட்டம் காரணமாக டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. நேற்று 48 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் 564 விமானங்கள் தாமதமாக வந்து தரையிறங்கின. மேலும் 95 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளானார்கள். இந்த நிலையில் டெல்லியில் இன்றும் கடும் பனிமூட்டம் நீடித்துள்ளது. இதன் காரணமாக இன்றும் விமான சேவைகள் மற்றும் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் நேற்றைய தினம் நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. குறித்த நில அதிர்வு 4.3 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளதாகவும் 170 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டு இந்த நிலநடுக்கம் 35.81 டிகிரி வடக்கு அட்ச ரேகையிலும் 70.81 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை என்பதுடன் பொருள் சேதம் குறித்தும் இதுவரை உத்தியோகபூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் 100 இலக்குகளை கைப்பற்றியுள்ளார். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் இந்த டெஸ்ட் தொடரை ஆஸ்திரேலிய அணி 3-1 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தியுள்ளது. சிட்னியில் நடைபெற்ற கடைசி போட்டியில் 2வது இன்னிங்ஸில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் ஒரு இலக்கினை கைப்பற்றி ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க வீரரான உஸ்மான் கவாஜாவை ஆட்டமிழக்க செய்தார். 2வது இன்னிங்ஸில் ஒரு இலக்கினை கைப்பற்றியதன் மூலம் முகமது சிராஜ் இந்திய அணிக்காக டெஸ்ட் போட்டிகளில் தனது 100வது இலக்கினை கைப்பற்றி அசத்தியுள்ளார். இதுவரை இந்திய அணிக்காக 36 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள முகமது சிராஜ் 100 இலக்குகளை கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.